வணக்க நண்பர்களே! நான் இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர்லேருந்து 14 கிலோமீட்டர்ல அமைந்துள்ளது குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோயில். ஸோ அங்க தசரா ஃபெஸ்டிவல பார்க்கறதுக்காக நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். இங்க பார்த்தீங்க அப்டின்னா, தசரா ஃபெஸ்டிவலுக்காகவே சிறப்பு பேருந்துகள் வந்து நெறைய விட்டிருந்தாங்க. திருச்செந்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பு பேருந்துகள் வந்து அதிகமாவே இருந்துச்சு. ஸோ அந்த சிறப்பு பேருந்துல தான் நாங்க இன்னைக்கு ஏறி வந்திருந்தோம். இந்த தசரா ஃபெஸ்டிவல பார்க்குறது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். நெறைய பேர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த இயர் நான் வந்திருக்கேன். கண்டிப்பா பார்க்கலான்னு நான் வந்திருக்கேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த தசரா ஃபெஸ்டிவல் எப்படிலாம் பண்றாங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். மறக்காம லாஸ்ட் வரையும் பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்படியே பஸ்ஸ விட்டு இறங்கி கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. போற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா, சாமி வேஷம் போட்டுட்டு வேடங்கள் அணிந்துக்கிட்டு அதிகம் பேர் நெறைய வந்து போயிட்டுருந்தாங்க. இந்த திருக்குறளானது எப்படி உருவாகுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குலசேகர பாண்டிய மன்னன் என்று ஒரு மன்னர் இருந்தாரு. அவரு சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்கிற சிற்றரசுகள வந்து போரிட்டு வெற்றி பெற்று தன் ஆதிக்கத்த வந்து நிலைநாட்டிட்டு இருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் ஒரு ஒரு போருக்காக போலான்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது, வழியில வந்து அவரு தூங்கிர்றாரு. கனவில் தோன்றின அம்மன் தான் வந்து முத்தாரம்மன். அம்மன் கனவில் வந்து நீங்க வருகின்ற போர்கள்ல வந்து எல்லா போர்களையும் வெற்றி பெறணும்னு சொல்லி வந்து கனவுல வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அதே மாரி இந்த மன்னர் வந்து போரிட்டு எல்லா பக்கம் வெற்றி பெற்றாரு. அதன் விளைவாக வந்து இந்த மன்னர் வந்து ஒரு கோயில கட்டி குடுக்குறாரு. அதுதான் நம்ம முத்தாரம்மன் திருக்கோயில். இந்த திருக்கோயிலானது மன்னரால் கட்டப்பட்டதனால, அந்த மன்னனின் நினைவாக இந்த குலசை என்கிற வந்து பேர் வந்து சூட்டப்பட்டது. இங்க பக்கத்துல கடல் சார்ந்த நிலமா இருக்கனால, பட்டினம்னு சொல்லிட்டு இந்த இததான் வந்து குலசேகரப்பட்டினம் என்று பெயர் வந்து சூட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. இந்த முத்தாரம்மனோட ஆதி பெயர் பார்த்தீங்க அப்படின்னா, தட்டத்தி அம்மன் சொல்லப்படுகிறது. இந்த அம்மன் வந்து கோபம் வரும்போதெல்லாம் அந்த ஊர் மக்களுக்கு வந்து முத்துவாரி போடுவது வந்து இந்த தட்டத்தி அம்மனோட வழக்கமா வந்து கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த அம்மனோட முத்துவாரி போடுவதனால இந்த அம்மனுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணிருந்தாங்க, முத்தாரம்மன் என்ற பெயரை வந்து மாத்திடுறாங்க. இதன் விளைவாகவே இந்த அம்மனோட பெயர் வந்து தட்டத்தி அம்மன் என்றிருந்து முத்தாரம்மன் பெயர் வந்து மாற்றப்பட்டு முத்தாரம்மன் என்றுவே போற்றப்படுகிறது. இந்த திருக்கோயில்ல முத்தாரம்மன் மட்டும் இல்லாமல் ஞானமூர்த்தியாக வந்து சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்கிறாரு. இந்த ஊர் மக்கள் வந்து வியாபாரம் செய்வதற்காக முன்னொரு காலத்துல வந்து சரக்குகளை வந்து தோணிகளை எடுத்து செல்வது வந்து வழக்கமா வச்சிருந்தாங்க. அப்படி ஒரு காலத்துல வந்து இருக்கும்போது ஒரு செட்டியார் தன் மனைவியுடன் வந்து குலசேகரப்பட்டினம் கடற்கரையில் இருந்து வியாபாரம் செய்வதற்காக வந்து சரக்குகளை வந்து தோணியில் எடுத்து கொண்டு போயிடும்போது அவரோட கடல் அலைகள் வந்து மூழ்கி அவரோட வியாபாரம் வந்து கெட்டு போயிடுது. ஸோ அந்த நிலைமையில இருக்கும்போது அவரோட மனைவி வந்து சிவபெருமானை வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சிவபெருமான் வந்து அவங்க வேண்டுதலுக்கு நிகராக வந்து சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்குறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது மனைவி வந்து சிவபெருமானிடம் வந்து நீங்களும் பார்வதி தேவியும் வந்து இருவருமே திருமண குளத்தில் வந்து எங்களுக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து வேண்டிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சிவபெருமான் வந்து சரி ஒத்துக்கிட்டு அவரு வந்து சிவபெருமானாக ஞானமூர்த்தியாக வந்து இங்க முத்தாரம்மன் திருக்கோயில வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. பிறகு இந்த குலசை முத்தாரம்மன் வந்து 8 அம்மன்களாக உருவெடுத்து அந்த அரசுரனை வந்து அழிப்பதாக வந்து புராண கதைகள் வந்து சொல்லப்படுகிறது. அந்த அசுரன் வந்து உலகையே தன் கைக்குள் கொண்டு வர்றதுக்காகவும் சிவனை வந்து அழிக்கிறதுக்காகவும் பல வருஷமா வந்து ஒரு தவம் இருந்து அந்த பல சக்திகள் வந்து அந்த அசுரன் வந்து மேற்கொள்றான். அந்த மேற்கொண்டதுக்கு அப்புறம் இந்த சிவனை வந்து அழிக்கிறதுக்காக வந்து போராடிட்டு இருக்கான். அப்படி போராடும்போது நம்ம பார்வதி தேவி துர்கா தேவியாக மாறி அந்த அசுரனை வந்து அழிக்கிற அந்த நிகழ்ச்சியை தான் வந்து 10வது நாள்ல தசரா பண்டிகையா வந்து நம்ம சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி வந்து கொண்டாடப்படுகிறது. அம்மன் அசுரனை வந்து சூரசம்ஹாரம் பண்ணும்போது அவரோட அசுரனோட தலை வந்து துர்க்கை அம்மன் சிம்ம வாகனத்துல வந்து கையில வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அசுரன் ரத்தம் வந்து பூமியில கீழே விழக்கூடாது. அந்த கீழே விழுந்தா மீண்டும் வந்து அந்த அசுரன் வந்து உருவெடுத்து நம்ம உலகத்தையே வந்து பதம் பண்ணுவான்னு சொல்லி அந்த இரத்தத்தை வந்து உறிஞ்சுவதற்காக துர்க்கை அம்மன் வந்து சண்டி அம்மனை வந்து ரத்தத்தை உரியதுக்காக வந்து கட்டளையிடுறாங்க. ஸோ அந்த ரத்த துளிகள் வந்து கீழே விழும்போது காளி அம்மனாக மீண்டும் வந்து உருவெடுக்கிறாங்க. காளியாக உருவெடுத்த அம்மனை தான் நம்ம வந்து முத்தாரம்மனா வந்து வழிபட்டுட்டு இருக்கோம். பிறகு இந்த அம்மன் இங்கு கருங்காளி, பத்ரகாளி, சாந்தி அம்மன், அங்காளம்மன், தட்டத்தி அம்மன், பரமேஸ்வரி, வீரகாளி, அறம்பலர்த்த நாயகி அம்மன் என 8 வகை காளி அம்மனாக வந்து இங்க சிறப்பாக வந்து சக்தியாக விளங்கி கொண்டு இருக்கிறது. மட்டும் இல்லாம வீரம்மா காளியம்மனுக்கு மட்டும்
ஊருக்கு வெளியே ஒரு ஆலயம் அமைந்துள்ளது. இப்படி பல எல்லா வகையிலும் சிறப்பு வாய்ந்த சக்தியை கொண்டு அசுரன் அழிக்கிறனால இந்த திருவிழா வந்து 10வது நாளாக கொண்டாடப்பட்டு தசரா திருவிழாவாக முத்தாரம்மன் வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கு உள்ள பக்தர்கள் மற்றும் வெளியூர் பக்தர்கள் இந்த தசரா பண்டிகையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு கடவுளின் வேடங்களை அணிந்தபடி வீதி உலா வருவது வழக்கமாக கொண்டது. அது மட்டும் இல்லாமல் இங்கு காளியம்மன், ஆஞ்சநேயர், சிவன், முருகன், விநாயகர் என பல்வேறு கடவுளைப் போல பக்தர்கள் வேடம் புனைந்து வருவதை வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக இங்கு காட்சி கொடுக்கிறாங்க. வேடம் அணிந்து வரும் பக்தர்கள் அனைவருமே ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக நேர்த்திக்கடனை தீர்க்கவே இப்படி வந்து வருவதா வந்து சொல்லப்படுகிறது. அதே வேடத்தில் ஊர் ஊராக சென்று காணிக்கை வசூலித்து வருவதும் இங்கு வழக்கமாக வந்து வைத்துக் கொள்கிறார்கள். பல்வேறு அவதாரங்களை புனைந்து அம்மை அப்பனை தரிசிக்கவும் வேண்டுதலை காணிக்கவும் ஆண்டுதோறும் 10 நாள் விழாவாக கொண்டாடப்படுவதே தசரா பண்டிகையாக கருதப்படுகிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் ஏராளமான ஆண்டுகளுக்கு இங்கு வந்து வழிபடுவதாகவும் வழக்கமாக வந்து கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு ஆண்டு இங்கு வரும் பக்தர்கள் கூட்டம் பெருகிக் கொண்டே போகிறது எனவும் சொல்லப்படுகிறது. விரதம் தொடங்கும் முதல் நாளின் போது குலசை முத்தாரம்மன் ஆலயத்திற்கு வந்து பூசாரியிடம் ஆசி பெற்று காப்பு கட்டிக்கொள்வது வழக்கமாக கொள்கிறார்கள். அவர்கள் அணியும் வேடத்தை அவர்களே தீர்மானிப்பதில்லை. அதற்கு ஒரு வழிமுறை உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. முத்தாரம்மன் சந்தையில் முத்து போட்டு பார்க்கும் பூசாரிகள் ஒவ்வொரு பக்தரும் என்ன வேடம் அணிய வேண்டும் என அருள்வாக்கு சொல்கிறார்கள். அதன்படியே பக்தர்கள் வேடம் அணிந்து 10 நாட்கள் திருவிழாவில் பங்கு பெறுகிறார்கள். 10 நாள் வழிபாடு முடிந்ததும் கடலில் நீராடி விரதத்தை முடிக்கிறார்கள். ஆனால் அங்கு உள்ள மக்கள் இப்போது என்ன சொல்றாங்கன்னா, சமீப ஆண்டுகளாக வேடத்தை பற்றிய கருத்துக்கள் வந்து பக்தர்கள் கேட்பது இல்லை. அவர்களே வந்து வேடம் அணிந்து கொள்வது வந்து வழக்கமாக போயிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. இங்கு உள்ள சில பக்தர்கள் அவருக்கு பிடித்தமான வேடங்களை அணிந்தபடி காளியம்மன், கருங்காலி, செங்காலி என காளி வகைகளே பல வகைகளை கொண்டு அலங்கரித்து இங்கு உலா வருவது வந்து வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முத்தாரம்மன் திருக்கோயிலுக்கு நான் முதல் தடவை வந்திருந்தேன். ரொம்பவும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. அங்கு உள்ள காவல்துறை ஆகட்டும், அங்கு உள்ள வேடம் அணிந்து வந்த பக்தர்கள் ஆகட்டும், அவங்களோட கோரிக்கையை வந்து நிறைவேற்றதுக்காக வந்து வேடம் அணிந்து போயிட்டு இருந்தாங்க. நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. இங்கு உள்ள பக்தர்கள் வந்து ஒவ்வொரு குழுவாக தான் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இங்கு உள்ள பக்தர்கள் குழுவாக வந்து சாமியை வழிபட்டு போவது வழக்கமாக வந்து வச்சிருக்காங்க. இங்க வருகின்ற பக்தர்கள் எல்லாருமே அவங்கவங்க ஊர்ல வந்து சின்னதா பறை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பறை அப்படின்னா வந்து குழு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த குழுக்கள் வந்து ஒரு 50 பேரு 100 பேருன்னு சொல்லி ஒரு குழுவா வந்து நியமித்து அந்த குழுவுல வந்து 10 நாளுமே வந்து ஃபங்க்ஷன் மாதிரி வீட்லயே அங்கேயே சாமியை வந்து ரெடி பண்ணி அங்கேயே வழக்கமா அந்த 10 நாளுமே வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த 10வது நாளுக்கு முன்னாடி தான் வந்து இவங்க வந்து இந்த தசரா பண்டிகைக்காக முத்தாரம்மன் திருக்கோயிலுக்கு வந்து இங்க வந்து வீடுகளோ இந்த மாதிரி டென்ட் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி இங்க வந்து இருந்து சாமியை பார்த்து தசரா விழாவை வந்து சிறப்பித்து அவங்கவுங்க ஊருக்கு எகைன் போயிடுறாங்க. ஸோ எல்லாமே பார்த்தா எனக்கு ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஒரு குட் வைபாகவும் இருந்துச்சு. இங்க உள்ள பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா நிறைய பேர் போயிட்டு வந்துட்டே தான் இருந்தாங்க. எங்க இருப்பாங்க, எப்படி வந்தாங்கன்னே தெரியல. தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய சிறப்பான ஒரு சம்பவம் அப்படின்னா கண்டிப்பா இது மட்டும்தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கிராண்டா அண்ட் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. திருவிழானா இதுதான் அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி திருவிழாவை பார்த்ததே கிடையாது. ரொம்பவும் செம்மையா இருந்துச்சுன்னு கூட சொல்லுவேன் நானு. அப்படி இருந்துச்சு திருவிழா. அதுக்கப்புறம் இங்க உள்ள குழுக்கள் வந்து அவங்களே வந்து வேடங்களுக்காக கலர் பூசுவதும் நிறைய இந்த மாதிரி வேடங்களை வந்து போடுவதும் அவங்களே வந்து அவங்க டீம்ல வந்து குழுக்களை வந்து ரெடி பண்ணி அனுப்பிடுறாங்க. அவங்க எல்லாமே நல்லா சப்போர்ட்டிவ் பண்ணியிருந்தாங்க. இந்த பொருட்கள்லாம் வந்து தனியாகவே வாங்கிடுவாங்களாமா. சில இது அவங்களே வந்து ரெடி பண்ணதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் எங்கே பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டம் அலை மோதிட்டே இருந்துச்சு. போலீஸாலையும் கட்டுப்படுத்தவே முடியாமல் அந்த அளவுக்கு கூட்டம் பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு. இந்த கூட்டத்தில் அடிச்சு பிடிச்சுன்னு எல்லாமே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம்னால எனக்கு ரொம்பவும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப பிடிச்சி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் மக்கள் வந்து நடன கலைஞர்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து நல்லா ஆர்கெஸ்ட்ரா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி வந்து போயிட்டு இருந்துச்சு.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கடைகள், மக்கள் கூட்டம் அப்படின்னு நெறைய ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. நாங்களும் அந்த கூட்டத்தோட கூட்டமா போயிருந்தோம். அங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே அன்னதானமும் குடுத்துட்டு இருந்தாங்க. தனியாவும், பிரைவேட்டாவும் சாப்பாடுலாம் வந்து கடைங்கலாம் இருந்துச்சு. கடைகள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையே இல்ல. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு கடைங்கலாம் பயங்கரமா இருந்துச்சு. ஃபுல்லாவே இந்த பீச் ஓரம் இந்த சைடு எல்லாம் ஃபுல்லாவே வந்து கடைகள் நெறைய போட்டிருந்தாங்க. குட்டீஸ் விளையாடுறதுக்கும் நெறையா ம் கேம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அங்க உள்ள 10 கிலோமீட்டருக்கு மேல சரவுண்டிங்ல எல்லா ஊர்கள்லயும் திருவிழா மாரி ரொம்ப லைட் எல்லாம் போட்டு பயங்கரமாவே பண்ணியிருந்தாங்க கிராண்டா. நீங்க பார்க்குற திடல் தான் வந்து சூரசம்காரம் பண்ற திடலு. இவ்ளோ கூட்டத்துலயும் வந்து இங்க இவ்ளோ கூட்டம், கோயில்ல அவ்ளோ கூட்டம். ஸோ நெறைய கூட்டம் அதிகமாவே இருந்துச்சு. நான் இந்த அளவுக்கு கூட்டம் பார்த்ததே கிடையாதுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சரியான கூட்டம், பயங்கரமான கூட்டமா இருந்துச்சு. நீங்களே பார்த்தாவே இந்த வீடியோஸ்லாம் தெரியும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லா வீடியோவுமே. நாங்க அப்படியே கூட்டத்தோட கூட்டமா இருந்துட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருக்கலான்னு சொல்லிட்டு நான் கடல் பக்கம் வந்துட்டோம். ஸோ அங்கலாம் உட்காந்து நான் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப நேரமா கடல் பக்கத்துல உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். நல்லாவே ஒரு வைபா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சூரசம்காரம் வந்து ஒரு 12 மணி கிட்ட தான் நடைபெறுது. அதுவரைக்கும் நாங்க வெயிட் பண்ணி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கு உள்ள கோயில் நிர்வாகம் அக்னி சட்டிகளை வைப்பதற்கும், அ துணிகளை வந்து வெளிய போடுவதற்கும் நெறைய இடத்தெல்லாம் ஒதுக்கியிருந்தாங்க. நல்லாவே வந்து ஒரு நீட் அண்ட் கிளீனா பண்ணியிருந்தாங்க. சூப்பராவே பண்ணியிருந்தாங்க. இங்க வருகின்ற பக்தர்கள் எல்லாருமே அவர்களுக்கு பிடித்தமான வேடங்களை அணிந்து கொண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா வந்து ஃபீல் பண்ணி வந்து அவங்களோட வேடங்கள போட்டிருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. அதே போலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாமி வந்து பயங்கரமா இறங்கி வந்து சாமி ஆடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாரி பயங்கரமாவும், பயமாவும் ஒரு அதிவேக ஒரு பவர்ஃபுல் வைபாவும் இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முத்தாரம்மன் திருக்கோயில்ல வந்து நெறைய மீடியாக்கள் வந்து இந்த தசரா பண்டிகைக்கு வந்து நெறைய பேர் கலந்துருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த இந்த வீடியோ பார்க்குறவங்க மீடியாவா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வந்து இந்த திருவிழா வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம எல்லாருமே பார்க்கணுன்னு தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வீடியோ போட்டுருக்கேன். எல்லாருமே பாருங்க. பக்தர்கள் மட்டும் இல்லாமல் ஆக்டர்ஸ் பிளஸ் இன்ஃப்ளூயன்சர் ஸோ இவ்வளோ பேர் வந்து இந்த கோயிலுக்கு நெறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க. இது வந்து நல்லாவே வந்து ஒரு 10 நாள்ல வந்து சூப்பரா ஃபங்ஷன் போயிட்டுருக்கு. இன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அம்மன் வந்து அலங்கரித்து அ ஒவ்வொரு வீதி உலாவா வந்து காட்சி கொடுத்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து தான் வந்து தசரா சூரசம்ஹாரம் வந்து நடைபெறும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஃபைனலா வந்து நம்ம சூரசம்ஹாரம் நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம். அங்கிருந்து சாமி வந்து வந்த பிறகு அசுரன் அங்கிருந்து கொண்டு வராங்க. ஸோ கொண்டு வந்த பிறகு இந்த சாமி கிட்ட இருந்த சூலத்த எடுத்துக்கொண்டு அசுரன வந்து தலைய வந்து வெட்டுறாங்க. ஸோ சேம் அ முருகர வந்து சூரசம்ஹாரம் பண்றாரு இல்லையா திருச்செந்தூர்ல. ஸோ அதே மாரி தான் இங்கேயும் பண்றாங்க. நல்லாவே வந்து உங்களுக்கு வீடியோஸ் காட்டியிருக்கேன். நீங்க எல்லாமே இந்த வீடியோல பாருங்க. ஃபைனலா நம்ம சூரசம்ஹாரம் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த சாமிகிட்ட இருக்க சூலத்த எடுத்து தான் கொண்டு வந்து அ அசுரன வந்து நம்ம வதம் பண்றாங்க. ஸோ இந்த நிகழ்வ தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 அசுரன வந்து அரக்கர்களை வந்து வதம் பண்றாங்க. ஒவ்வொரு டைமும் இந்த சூலம் வந்து சாமிகிட்டருந்து எடுத்துட்டு போய் வதம் பண்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, கோயில்லேருந்து சாமி ஆடுறதும், வேடங்களை அணிந்து கொண்டு வருவதும், போவதும் இந்த ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, வதம் பண்றாங்க. கடற்கரை ஓரம் வந்து சாமி வந்து வதம் பண்ணிட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபங்ஷன் ஆடலும் பாடலும் நெறைய ஃபங்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாரி வந்து வாழ்க்கையிலேயே வந்து பார்க்க முடியாத வந்து நிகழ்வுகள வந்து கண்டிப்பா இங்க பார்க்க முடியும். ரொம்ப வந்து வைபா இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு கண்டிப்பா அப்படிதான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோவ வந்து நீங்க மறக்காம எல்லாமே பாருங்க. நம்ம இப்ப பார்க்குறது எங்கன்னா, நம்ம கோயிலுக்கு முன்னாடி இப்ப வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒருத்தருக்கு அருள் வந்து அவர் வந்து அருள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ நம்ம அத தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அருள் வந்துச்சு அப்டின்னா, அவங்களுக்கு சக்திக்கு மீறியே தான் அருள் வருது. ரொம்பவும் வந்து பவர்ஃபுல்லா ஆடுறாங்க. பார்க்கும்போதே ரொம்ப அவ்ளோ ஒரு நமக்கு வைபா இருந்துச்சு. மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குழுவும் வந்து அந்த இடத்துல சாமிக்கு முன்னாடி முத்தாரம்மன் கோயிலுக்கு முன்னாடி வந்து அவங்களோட வேடத்த வந்து அம்மனுக்கு வந்து
காண்பித்து அதுக்கப்புறமே தான் நம்ம கடலுக்கு போயிட்டுருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டம் அதிகமா இருந்தாலுமே, அந்த அம்மனுக்கு முன்னாடி வந்து சாமி பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் கடலுக்குங்கிற போறாங்க. நம்ம இப்ப எங்க பார்த்துட்டுருக்கோம்னா, முத்தாரம்மன் கோயிலுக்கு உள்ள தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இந்த கோயில் வந்து சின்ன கோயில் கிடையாது. ரொம்ப பெரிய கோயில் தான். நல்லாவே கட்டியிருந்தாங்க. கட்டிட அமைப்புலாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஃபைனலா சூரசம்ஹாரம் முடிஞ்சு காலையிலேயே மார்னிங் எந்திரிச்சு சாமிய பார்க்கலாம். சாமியெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அங்க உள்ள பக்தர்கள் மட்டும் இல்லாமல் நாங்களும் காலை, மாலை, நைட்டும் சரி எல்லாமே ஃபுல் ஃபங்ஷனையும் பார்த்துட்டோம். பார்த்துட்டு கிளம்பிட்டோம். சாமி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, காலையில வந்து சப்பரத்துல வந்து திருவீதி உலா வருவது வழக்கமா இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். நீங்களும் முத்தாரம்மன் தசரா ஃபெஸ்டிவல பார்த்துருந்தீங்க அப்படின்னா, உங்களோட கமெண்ட்ஸ, எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் நெக்ஸ்ட் இயர் தசரா ஃபெஸ்டிவல்ல விசிட் பண்ணி பாருங்க. தேங்க் யூ.